இயேசு கிறிஸ்துவின் இடையணைற்ற என்ப நாமத்தில் இந்த காணொளி வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காய் தெரிந்து கொண்ட தலைப்பு நன்மையாய் மாற்றுகின்ற கிறிஸ்து. அதற்காதாரமாய் தெரிந்து கொண்ட திருமுறை பகுதி ஆதியாகமம் 45வது அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 15 முடிய. மன்னன் ஒருவன் தன் காலத்திற்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு துணிவு மிக்க ஒரு இளைஞனை கண்டுகொள்வதற்காய் ஒரு போட்டி ஒன்றை வைத்தார். தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அந்த ஊரின் எல்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய கோட்டையின் வாசல் கதவை எந்த ஒரு இளைஞன் தன்னுடைய கரத்தால் திறக்கிறானோ அவனுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதியை கொடுப்பேன் என்று சொல்லி அரசன் அறிவிப்பை கொடுத்தான். எல்லா இளைஞர்களும் அந்த கதவை திறப்பதற்கு முன் வந்தார்கள். அப்பொழுது அந்த மன்னன் சொன்னான், ஒருவேளை உங்களால் அந்த கதவை திறக்க முடியவில்லை என்றால் உங்கள் 2 கரங்களையும் நான் வெட்டி விடுவேன். இந்த அறிவிப்பை கேட்ட உடனே எல்லா இளைஞர்களும் பயந்து நடுங்க, ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்து அந்த வாசலை திறப்பதற்கு முயற்சி செய்தான். அப்பொழுது எல்லாரும் அவனை பார்த்து சொன்னார்கள், ஒருவேளை இந்த வாசல் கதவை உன்னால் திறக்க முடியவில்லை என்றால் மன்னன் உன்னுடைய 2 கரங்களையும் வெட்டி விடுவான். உடனடியாக அந்த இளைஞன் சொன்னான், மன்னனால் கரங்களை தான் வெட்ட முடியுமே தவிர என் உயிரை அல்ல. ஒருவேளை இந்த கதவை நான் திறந்தேன் என்றால் நாட்டு மன்னனாக நான் மாறிவிடுவேன். ஆகவே எனக்கு கவலை இல்லை, 2 கரங்களும் போனாலும் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு சொன்ன அந்த இளைஞன் வேகமாய் சென்று அந்த கோட்டையின் வாசல் கதவின் மேல் கை வைத்தான். தானாகவே இந்த கதவு திறந்து கொண்டது. அப்பொழுது மன்னன் சொன்னான், இந்த கதவானது திறப்பதற்கு மிக எளிது, ஆனால் முன் வருகின்ற அனுபவம் தான் ஒரு நல்ல ஒரு வீரனுக்கு அழகு என்று சொல்லி அந்த இளைஞனை பாராட்டி அவனை மன்னனாக முடிசூட்டி விட்டான். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வருவது உண்டு. நாம் செய்ய இருக்கின்ற எந்த ஒரு செயலையும் தைரியமாய் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லாதபடி தவித்து நிற்கிற அனுபவங்கள் இருப்பது உண்டு. இன்றைய திருமுறை பகுதியில் ஆதியாகமம் 45வது அதிகாரத்திலே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை சந்தித்த ஒரு அனுபவத்தை நான் பார்க்கிறோம். யோசேப்பின் சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். சிறு குழந்தைகளிடத்தில் பல வர்ண அங்கியை உடையவர் யார் என்று கேட்டால் எல்லா குழந்தைகளும் சிரித்துக்கொண்டே யோசேப்பு என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு யோசேப்பை எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பின் நல்ல குணம் இன்றைய திருமுறை பகுதியில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளுவர் அழகாய் ஒரு வார்த்தை சொல்வார், இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஒருவர் நமக்கு துன்பத்தை இழைத்தால் அவர்கள் வெட்கப்படும் விதமாய் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் சொன்ன வார்த்தையை யோசேப்பின் வாழ்க்கை எடுத்துக்காட்டாய் மாறுகிறது. எந்த ஒரு செயலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற பொழுது என் வாழ்வை அழித்து விடுவதற்காய் இந்த செயல் இருக்கிறது என்று நாம் சொல்லுவது உண்டு. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கை அப்படி அல்ல. யோசேப்பின் வாழ்வு எல்லா மக்களையும் காப்பாற்றும் விதத்திலே மாறியிருக்கிறது. ஆதியாகமம் 45வது அதிகாரத்தின்படி நம்முடைய வாழ்விற்கு ஆண்டவர் கற்றுத்தருகின்ற 3 காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒன்று, நம்முடைய வாழ்வின் செயல்முறைகள் எல்லாமே தற்செயலானது அல்ல, அது கடவுளுடைய திட்டம். நம்முடைய வாழ்வாகட்டும், யோசேப்புடைய வாழ்வாகட்டும், எல்லாமே கடவுளுடைய திட்டம், தற்செயலானது அல்ல. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 8வது வசனத்திலே யோசேப்பு அழகாய் சொல்லுகிறார், கடவுள் என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி வைத்தார். நான் தானாய் வந்தது அல்ல, கடவுள் என்னை அனுப்பி வைத்தார் என்ற நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறார். இந்த உலகில் நாம் பிறந்ததும் வளர்ந்ததும் நாம் செயலாற்றி கொண்டிருப்பதும் கர்த்தருடைய தீர்மானம் அல்லது திட்டம் என்பதை மறந்து போகக்கூடாது. எதுவும் தற்செயலானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியமுமே கடவுளால் திட்டமிட்டு செய்யப்பட்டு வருகின்ற ஒன்று என்பதை மறந்து போகக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் உபத்திரவங்களை சகிப்பதற்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடியார் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா துன்பங்களையும் தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார்.
உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். யோசேப்பின் வாழ்வில் வந்த எல்லா துன்பத்தையும் ஆண்டவர் தாங்குவதற்கான பலனை கொடுத்து எகிப்து தேசத்தில் அதிபதியாய் வைப்பதற்கு ஆண்டவர் அவரை அழைத்து வந்ததன் அந்த நோக்கத்தை யோசேப்பு அறிந்திருக்கிறார். ஆகவே தான் கடவுள் என்னை இந்த இடத்துல அழைத்து வந்தார் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, அந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? காரணத்தை ஆராயாமல் கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும். காரணத்தை ஆராயக்கூடாது. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்திலே யோசேப்பு அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாகவே கடவுள் என்னை எகிப்து தேசத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய திட்டத்தை ஆராய்ந்து பார்க்க யோசேப்பு முன்வரவில்லை. யோசேப்புடைய ஒரே எண்ணம், கடவுள் என்னை கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் கடவுள் என்னை கைவிடாதபடி அவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை தான் யோசேப்பு கடவுள் மீது வைத்திருந்த பற்றுதல் என்று நாம் அழகாய் கண்டுகொள்ள முடியும். ஆகவே இந்த நாளிலே நாம் எந்த அளவிற்கு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய திட்டத்திற்கு நம்மை உட்படுத்துகிறோமோ, ஆண்டவர் விரும்புகின்ற வழியிலே நம்மை அவர் உருவாக்கி கொள்வார். ஏனென்றால் யோசேப்பை எகிப்திலே அதிபதியாய் மாற்றுவதற்காக ஆண்டவர் அவரை பக்குவப்படுத்துகிறார். எப்படி? விற்று போட செய்து குழியில் விழ வைத்து சிறையில் அடைக்கப்பட்டு செய்யாத தவறுக்கு தண்டனை பெற்றுக் கொண்ட யோசேப்பு இந்த எகிப்திலே தலைவனாய் நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுள் நம் மீது வைத்திருக்கின்ற திட்டம். நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்தி அவருடைய வழியிலே நம்மை கொண்டு வந்து அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்விலை செயல்படுத்துகிறார். மூன்றாவது, எந்த நிலையிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நிலையிலும் ஆண்டவரை நாம் விட்டு விடாதபடி, அவருடைய திட்டத்தை உதாசீனப்படுத்தாதபடி இருக்கிறோம் என்றால் எந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். சிறையிலும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். குழியிலே தள்ளப்பட்ட பொழுதும் யோசேப்போடு இருந்தார். விற்று போட்ட நிலையிலும் யோசேப்போடு இருந்தார். கடைசியிலே எகிப்திலே தலைவனாய் இருந்த நேரத்திலும் யோசேப்போடு இருந்தார். ஆகவே தான் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 9வது வசனத்திலே யோசேப்பு அழகாய் சொல்லுகிறார், என் தந்தையிடம் போய் சொல்லுங்கள், கடவுள் என்னை இந்த இடத்திலே அனுப்பி என்னை தலைவனாய் மாற்றி இருக்கிறார் என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னேன். எல்லா நிலையிலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட யோசேப்பு மிக தெளிவாய் சொல்லுகிறார், கடவுள் என்னை இடத்திலே அழைத்து வந்திருக்கிறார். என கண்பானவர்களே, வாழ்விலே வருகின்ற துன்பங்கள், வாழ்விலே வருகின்ற பாடுகள், வாழ்விலே வருகின்ற பலகீனங்கள், சோர்வுகள், கடினமான நிலைகள், இந்த நிலையில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? யோசேப்பு மிக தெளிவாய் சொல்லுகிறார், கடவுள் என்னை இந்த திட்டத்திற்காக தகுதிப்படுத்தினார். நீங்களும் நானும் எப்படி நம்முடைய வாழ்வில் வருகின்ற கஷ்டங்களை நாம் தாங்கிக் கொள்கிறோம், எதிர்கொள்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்கிறோமா, இல்லை நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை வசை மொழியாய் பேசுகிறோமா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிறு சிறு துன்பங்களுக்கு கூட கடவுளை நாம் தவறாய் பேசுகிறோம், அவரை மறுதலிக்கிறோம், அவரை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் கடவுளை நம்பிக்கையோடு பற்றி கொள்கிறோம் என்றால் எந்த நிலையிலும் நாம் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மால் இருக்க முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நம்மை உண்மையாய் இருக்கின்ற நேரத்தில் நம்மை உயர்த்தி யோசேப்பை போல எகிப்து தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் நம்மை பெரியவர்களாய் உயர்ந்த நிலையிலே வைத்து நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவரால் உயர்த்த முடியும். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் யோசேப்பின் வாழ்வை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். யோசேப்பின் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா நிலையிலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தீர். எந்த துன்பத்திலும் ஆண்டவருடைய பிரசனம் யோசேப்பை தாங்கினது, பலப்படுத்தினது. கடவுளுடைய திட்டத்தை உணர்ந்து கொண்ட யோசேப்பு, கடவுள் தாமே என்னை தேசத்திலே அனுப்பி தேசத்தின் ஒவ்வொரு நிலையிலும் உயர்வாய் வைத்து தேசத்தின் மக்களை காப்பாற்றும் விதமாய் என்னை இந்த இடத்திலே அழைத்து வந்தார் என்ற
இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்விலும் ஏற்படுகின்ற துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போகிற அனுபவங்கள் உண்டு. இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருக்கு கிருபை தாரும். குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் உடனிருந்து செயல்பட வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவருடைய செயல் திட்டத்திற்கு எங்களை தகுதிப்படுத்த ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் ஒரு வீசி கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்முடைய வாழ்விலே வருகின்ற எப்பேற்பட்ட பாடுகளையும், துன்பங்களையும், பலகீனங்களையும், சோர்வுகளையும் தாங்குகின்ற பலனை கர்த்தர் கொடுத்து அவை எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த நிலையிலும் ஆண்டவரை உதாசீனப்படுத்தாதபடி, அவரை தள்ளிவிடாதபடி அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு அவர்களை நிலைத்து நிற்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர், ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவர் நம்மை உயர்த்தவும், நம்முடைய எல்லா சூழ்நிலையை மாற்றி உயர்வான ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் தாம் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. குறிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து போகாதீர்கள். மீண்டும் உங்களோடு சந்திக்கும் நேரம் மட்டும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.